ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, குற்றியலுகரத்தின் வகைகள். ஆன்சர் 6. குற்றியலுகரத்தின் வகைகள் 6. குற்றியலுகரம், குற்றியலிகரம், முற்றியலுகரம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளான கான்செப்டை பார்த்துட்டு அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். இது வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பக்கம் 18 இருக்கு. பேராகிராஃபாக இருக்கு. நம்ம வந்து கான்செப்டை மட்டும் புரிஞ்சுப்போம். குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை வந்து சொல்லி பாருங்க. அப்போ சொல்லி பார்க்கும்போது அந்த எழுத்து வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எப்படிலாம் அந்த சவுண்டு மாறுது. குழந்தை, வகுப்பு அந்த சவுண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கு. பாக்கு அந்த வந்து அந்த ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை சவுண்டாக குறையுது. கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சு, டு, து, பு, ரு இது அனைத்தும், அதாவது இந்த 6 எழுத்துக்களும் வல்லின உகரங்கள். அந்த சவுண்ட் வருது இல்லையா, அதனால தான் உகரங்கள். ஒரு மாத்திரை அந்த அளவில் இருந்து அரை மாத்திரையா ஒலிக்குது இல்லையா, இதுதான் குற்றிய லுகரம். குற்றிய லுகரத்துக்கு எடுத்துக்காட்டு காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. சிம்பிள் கான்செப்ட் தான். குறுகி ஒலிக்கும் உகரங்கள் குற்றிய லுகரங்கள். குற்றிய லுகரத்தின் உறுப்புகள் வந்து 6, குசுட்டு துபுரு. குற்றிய லுகரத்தின் வகைகள். உறுப்புகள் 6 தான், அதோட வகைகளும் 6 தான். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்ப பெருசு கூட கிடையாது இது. நெடில் எழுத்து பக்கத்தில் வந்துச்சுன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தில் வந்துச்சுன்னா அது வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகர உறுப்புகளுக்கு சொன்னல குசுடு துபுரு, அந்த எழுத்துகள் வந்து நெடில் பக்கத்தில் வந்துச்சுன்னா அது வந்து நெடில் தொடர், ஆயுதத்தில் வந்துச்சுன்னா ஆயுத தொடர். எடுத்துக்காட்டு நெடில் தொடர் குற்றியலுகரம். பாகு, பா என்பது என்ன? நெடில். கு என்பது குற்றியலுகர உறுப்பு. அப்ப பாகு, மாசு, பாடு, காது, ஆறு இவை அனைத்தும் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னது? எடுத்துக்காட்டு அஃது அப்படி சொல்றேன் இல்லையா, ஆயுத தொடர் பக்கத்துல து என்பது என்ன? குற்றியலுகர உறுப்பு. ஸோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். கான்செப்ட் ஒன்று தான், அதே தான். உயிர் எழுத்து பக்கத்தில் வந்துச்சுன்னா அது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு அரசு. சு என்பது என்ன? குற்றியலுகர உறுப்பு. ர அதை பிரித்தோம் அப்படின்னா இரு குட்டல் அ ர அ. அப்போ அ என்பது உயிர் எழுத்து. உயிர் எழுத்து பக்கத்தில் குற்றியலுகர உறுப்பு வந்துச்சுன்னா அது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. அந்த 18ல் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. வன் தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அந்த 3 பிரிவை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கசட தபர. மென்தொடருக்கு வந்து இங்கே நம்மன. இடைத்தொடர் அதற்கு வந்து எரள வழல. ஸோ வன்தொடர்னா என்ன, மென்தொடர்னா என்ன, இடைத்தொடர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம கான்செப்டுக்கு வந்துடலாம். வன்தொடர் குற்றியலுகரம், அதாவது கசட தபர அது வருது இல்லையா, வன்தொடர் அந்த எழுத்து பக்கத்துல குற்றியலுகர எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு பாக்கு, பேச்சு, பாட்டு, பந்து, உப்பு, பற்று. வன்தொடர் எழுத்துக்கள் அது பக்கத்துல கு, சு, டு, து, பு, ரு குற்றியலுகர உறுப்புகள் வந்துச்சுன்னா வன்தொடர் குற்றியலுகரம். அதே கான்செப்ட் தான் மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் அந்த எழுத்துக்கள் பாருங்க, இங்கெங்கன்னா நம்மன மேலே புள்ளி வச்சுங்க. மெய்த்தொடருக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இங்கெங்கன்னா நம்மன. எடுத்துக்காட்டு பங்கு, பஞ்சு, பண்பு, பந்து, அன்பு, கன்று. மென்தொடர் அந்த எழுத்து, அதாவது இங்கெங்கன்னா நம்ம இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் குசுடு துபுரு அந்த எழுத்து, அதாவது குற்றியலுகர உறுப்புகள் பக்கத்தில் வந்துச்சுன்னா அதுதான் மென்தொடர் குற்றியலுகரம். அதே கான்செப்ட் தான் இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் அந்த உறுப்புகள் என்னது? எரள வழல. இந்த எழுத்து பக்கத்தில் குற்றியலுகர உறுப்புகளான குசுடு துபுரு வந்துச்சுன்னா அதுதான் இடைத்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. குற்றியலுகரம் அப்படின்னா என்ன, அதோட உறுப்புகள் என்ன, அதோட வகைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா குற்றிய லிகரத்தை பார்க்கலாம். அடுத்ததா பாருங்க, குற்றிய லிகரம் அப்படின்னா என்ன? சிம்பிள் கான்செப்ட் தான். வரகு கூட்டல் யாது, இது வந்து நீங்க சேர்த்து சொல்லி பாருங்க. வரகு எதுன்னு சொல்லிட்டு ஒலிக்கும். அப்ப கு வந்து கீயா மாறுது இல்லையா, அந்த சவுண்டு வந்து கு என்பது ஒரு மாத்திரை, கி அப்படி சொல்லும் பொழுது ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையா ஒலிக்குது இல்லையா, இதுதான் குற்றிய லிகரம். அதாவது கி, ஈ, அந்த ஈன்னு அந்த சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் இகரம். அந்த இகரம் எழுத்து வருது இல்லையா, அதுதான் குற்றிய லிகரம். கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் வந்து 2 இடங்களில் மட்டும் வரும். நம்ம வந்து டீப்பாக உள்ள போயிட்டு நம்ம குழம்ப தேவையில்ல. சிம்பிள் கான்செப்ட் தான். எடுத்துக்காட்டு மட்டும் பாருங்க. கொங்கு குட்டல் யாது, கொங்கி யாது.
கு வந்து கீயா மாறுது. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்ததா நாடு கூட்டல் யாது நாடு யாது, தோப்பு கூட்டல் யாது தோப்பி யாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. இந்த ரோஸ் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. கி டி பி தி இதெல்லாம் சொல்லி பாருங்க. ஈன்னு அந்த சவுண்ட் வரும். அதுதான் இகர எழுத்துக்கள். குசுடு துபுரு அந்த எழுத்துக்கள் வந்து இகர எழுத்தா மாறும் பொழுது அந்த ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரையா மாறுது இல்லையா, இதுதான் குற்றிய லிகரம். அடுத்ததா குற்றிய லிகரம் வந்து இரண்டாவது இடத்துல வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியா என்பது ஒரு அசை சொல். மீ வந்து பிரிச்சோம் அப்படின்னா இம்மு குட்டல் ஈ மீ இகர எழுத்து. மியா என்ற அந்த சொல்லு வந்து சொற்களில் இணையும் போது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டு: கேள் குட்டல் மியா கேன்மியா, செல் குட்டல் மியா சென்மியா. குற்றிய லிகரம் வந்து தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டும் உள்ளது. குற்றிய லுகரம் அப்படின்னா என்ன, அதோட உறுப்புகள், அதோட வகைகள் பார்த்தோம். அதுக்கப்புறமா குற்றிய லிகரம் அப்படின்னா என்ன, அது எந்தெந்த இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்த சிம்பிள் கான்செப்ட் முற்றிய லுகரம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இது நம்ம அழகா படிச்சிடலாம். தனக்குரிய எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றிய லுகரம் என்பர். எடுத்துக்காட்டு: புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. கீழே இருக்கிற அந்த பாக்ஸ் நல்லா கவனிச்சு பார்த்துக்கங்க. குறில் எழுத்தை குறிக்க கரம், நெடில் எழுத்தை குறிக்க கான், நெடில் குறில் எழுத்துக்களை குறிக்க காரம், ஆயுத எழுத்தை குறிக்க கேனம். குற்றிய லுகரத்தின் வகைகள் 6. கொஸ்டின் 2. குற்றிய லுகரம் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் அரை. குற்றிய லுகரம் பெறும் மாத்திரை அளவு ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கும். அரை என்பது சரியான விடை. கொஸ்டின் 3. குற்றிய லிகரம் பெறும் மாத்திரை அளவு. ஆன்சர் அரை. குற்றிய லிகரம் பெறும் மாத்திரை அளவு அரை. கொஸ்டின் 4. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 10. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்கிறோம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிர் அளபெடை, ஒற்று அளபெடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். கொஸ்டின் 5. குற்றிய லிகரம். லிகரம் என்ன? இகர எழுத்து பயின்று வந்த சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் கொங்கியாது. கொங்கு கூட்டல் யாது கொங்கியாது. கு என்னும் உகர எழுத்து வந்து கி என இகரம் எழுத்தா மாறும் பொழுது ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையா அந்த சவுண்டு வந்து குறையுது. அதுதான் குற்றிய லிகரம். கொஸ்டின் 6. பின்வரும் சான்றுகளில் முற்றிய லுகரம் அல்லாததை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பந்து. பந்து என்பது என்ன? மென்தொடர் குற்றிய லுகரம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? முற்றிய லுகரம் அல்லாத சொல்லு வந்து பந்து. பந்து என்பது மென்தொடர் குற்றிய லுகரம். அடுத்ததா கொஸ்டின் 7. மென்தொடர் குற்றிய லுகர சான்றினை தேர்வு செய்க. ஆன்சர் மஞ்சு. மென்தொடர் குற்றிய லுகரம் மஞ்சு. எஃகு என்பது ஆயுத தொடர் குற்றிய லுகரம். காது என்பது என்னது? கா என்பது நெடில் தொடர் குற்றிய லுகரம். எய்து என்பது இடைத்தொடர் குற்றிய லுகரம். மஞ்சு என்பது மென்தொடர் குற்றிய லுகரம். அடுத்ததா கொஸ்டின் 8. இடைத்தொடர் குற்றிய லுகர சான்றினை தேர்வு செய்க. ஆன்சர் எய்து. இடைத்தொடர் குற்றிய லுகரத்துக்கு எடுத்துக்காட்டு எய்து. கொஸ்டின் 9. தோப்பி யாது கேன்மியா ஆகிய சொற்கள் டேஸுக்கு சான்று. ஆன்சர் குற்றிய லிகரம். தோப்பி யாது கேன்மியா ஆகிய சொற்கள் குற்றிய லிகரத்துக்கு சான்று. கொஸ்டின் 10. ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். ஆன்சர் சுரதா. ராஜகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் சுரதா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.